ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை இங்கே சொல்லியிருக்கிறார். சத்தியமாக இந்த வசனம் இருக்கிறது. சத்தியம் என்ன சொல்கிறது என்பதை நான் சொல்கிறேன். நான் சத்தியமாக எதுவும் சொல்லலை. சத்தியமாக ஆண்டவர் என்ன சொன்னாருங்கிற வசனத்தை மாத்திரம் வாசிக்க நான் முயற்சி பண்ணுகிறேன். கவனமாக கேளுங்க. கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை நீங்கள் கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ, இப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது. இப்ப ஆண்டவர் பத்தி பார்க்கலாம். தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். புரியுதா? நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம், ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார். நம்ம அதிலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து அவரோடு கூட எழுப்பி நம்ம தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார் என்றால் அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளுங்கள். முடிந்தால் வீட்டில் இருக்கும்போது இந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். God bless you.